வணக்கம். இன்னைக்கு புதன் காரத்துவம் அப்படிங்கிறதுல பகுதி 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். பகுதி 1ல் வந்து நிறைய காரத்துவங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா கிரகத்தினுடைய காரத்துவங்களை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து பலன் சொல்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். காரத்துவம் தெரில அப்படின்னா எதை குறிக்குதுன்னு தெரிலனா எப்படி பலன் சொல்கிறது? அதனால் வந்து நிறைய காரத்துவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தான் புதனுடைய காரத்துவத்தை பற்றி நான் வந்து பதிவிட்டிருக்கேன். போன பகுதியினுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். புதனுடைய காரத்துவம் வேறு என்னென்ன குறிக்குது அப்படின்னா, காதலன் காதலியை குறிக்கிறது புதன் தான். நண்பர்களை குறிக்கிறது, தாய் மாமனை குறிக்கிறது, மண் சுவரை குறிக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவ வல்லுநர் ஆகணும் அப்படின்னா புதன் நல்லா இருக்கணும். பத்திரப்பதிவில் ஒர்க் பண்ணணும், பத்திரப்பதிவு வேலை எதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், டாக்குமெண்டேஷன் எதாவது பண்ணணும், நில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுவும் புதனுடைய காரத்துவம் தான். பத்திரப்பதிவு, பந்து பால் அப்படிங்கிறதும் புதனுடைய காரத்துவம் தான். வரவேற்பறை ரிசப்ஷன் அதுவும் புதனுடைய காரத்துவம் தான். விஷரோக வைத்தியம் ஏதாவது விஷம் குடித்தாங்கன்னா அதுக்கு வைத்தியம் பண்ணுறது புதனுடைய காரத்துவம் தான். மரகத பச்சை அதுவும் புதனுடைய காரத்துவம் தான். பச்சை கிளி வளர்த்திங்கன்னா அதுவும் புதன் வந்து ஆக்டிவேட் ஆகும். மந்திரவாதி ஆகிறதும் புதன் நல்லா இருந்தால் தான் மந்திரவாதி ஆக முடியும். புதன் வந்து ரஜோ குணத்தை குறிக்கிறது. கிரகங்களுடைய குணத்தை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து வந்து ஒருத்தர் ஹெல்ப்பராக இருக்கிறது, உதவியாளராக இருக்கிறது, கிளர்க்காக இருக்கிறது, இன்னொருத்தருக்கு வந்து சேவை பண்ணுறது, தூதுவனாக இருக்கிறது எல்லாமே வந்து புதனுடைய காரத்துவம் தான். குடிகாரனாக இருக்கிறதும் புதனுடைய காரத்துவம் தான். கூட்டு வியாபாரம் யார்ட்டையா சேர்ந்து தொழில் பண்ணுறீங்கன்னா அது புதனுடைய காரத்துவம் தான். கைத்தொழில் அதுவும் வந்து கையால் செய்யக்கூடிய தொழில் எல்லாமே புதனுடைய காரத்துவம் தான். இளைய சகோதரன் சகோதரி அதுவும் புதனுடைய காரத்துவம் தான். ஈரமான துணி ஈரத்தை குறிக்கிறது எல்லாமே புதன் தான். இளவரசன் இளமை பருவம் இதெல்லாமே வந்து புதன் தான். அலி அரவாணிகளை குறிக்கிறதும் புதன் தான். தமிழ் மொழியை குறிக்கிறது புதன் தான். சூதாட்டம் அதுவும் புதன் தான். கழுகுங்கிற பறவை குறிக்கிறது புதன் தான். கபடமாக இருக்கிறதும் புதன் தான். புதன் காரத்துவம் புதன் நல்லா இருந்தது அப்படின்னா அவன் வந்து கபடமாக இருப்பான். அடுத்து கவிதை எழுதணும் அப்படின்னா புதன் நல்லா இருக்கணும். கொடி வகைகளும் புதன் தான் குறிக்குது. அதாவது ஒரு படர்ந்து ஒரு தனி மரமாக இல்லாமல் ஒரு கொடியாக ஒரு மற்ற மரங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கொடிகளும் வந்து புதன் தான். தெலுங்கு மொழி வந்து நல்லா வரும் புதன் நல்லா இருந்துச்சுன்னா. அடுத்து வந்து பறவைகளை குறிக்கிறதும் புதன் தான். பறவைகள் வளர்த்தாலே புதன் ஆக்டிவேட் ஆகும். புத்தி கூர்மையாக இருக்கணும் அப்படின்னாலும் புதன் நல்லா இருக்கணும். பச்சை பட்டாணி அதுவும் புதனுடைய காரத்துவம் தான். புனித யாத்திரை போனோம் அப்படின்னா அது வந்து புதன் நல்லா இருந்தால் தான் புனித யாத்திரை வந்து போக முடியும். பூங்கா வந்து புதனுடைய காரத்துவம் தான். பூங்கா பார்க்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மைத்துனர் வந்து புதன் தான். அடுத்து வங்கி கணக்காளர் ஆடிட்டர் இந்த மாதிரி வேலைகளில் இருக்கணும் அப்படின்னா புதன் நல்லா இருக்கணும். வங்கி கணக்காளர் ஆடிட்டர், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்கணும், பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கணும், ஸ்டாம்ப் வைக்கிறது, அதே மாதிரி டிரைவிங் பண்ணுறது, டிரைவராக இருக்கிறது இதெல்லாமே புதனுடைய காரத்துவம் தான். தானிய வியாபாரம் பண்ணுறது இது எல்லாமே புதனுடைய காரத்துவம் தான். மத போதகராக இருக்கிறது, குமாஸ்தா வேலை பார்க்குறது, புரோக்கராக இருக்கிறது, அதாவது வந்து ஒருத்தனுக்கு நடுநிலையாக இருந்து கல்யாண புரோக்கராக இருக்கலாம், ஏதோ ஒரு புரோக்கராக இருந்து நடுநிலையாக இருந்து இவருக்கும் இல்லாமல் அவருக்கும் இல்லாமல் நடுநிலைத்தன்மையாக இருந்து பண்ணுறதும் புதனுடைய காரத்துவம் தான். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வந்து பேச்சு மூலியமாகவே தொழில் பண்ணுறது புதனுடைய காரத்துவம் தான். ஆசிரியர் தொழில், அதே மாதிரி வந்து லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு பண்ணி மிமிக்ரி பண்ணி வேறு லாங்குவேஜில் வந்து மொழிகள் மாற்றி பேசுகிறது, டிரான்ஸ்லேட் பண்ணுறது எல்லாமே புதனுடைய காரத்துவம் தான். அப்போ புதனுடைய காரத்துவங்கள் இத்தனை இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து வந்து புதனுடைய உடல் உறுப்புகள் வந்து நான் தனியாக வீடியோ வந்து ஆகாஷ் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற சேனலில் உடல் உறுப்புகளை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கிரகங்கள் வந்து என்னென்ன உடல் உறுப்புகளை குறிக்குதுன்ட்டு. அதனால் உடல் உறுப்புகளை வந்து இதில் மென்ஷன் பண்ணல. உயிர் ரீதியான காரத்துவமும் பொருள் ரீதியான காரத்துவம் மட்டும்தான் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வரும் வீடியோக்களில் வந்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரத்துவங்களை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த பகுதி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.